வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்ந்த காராமணி போட்ட கார குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த காராமணி குழம்புக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா தட்டி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகா, கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் அது கட் பண்ணியிருக்கேன், பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க 3 தக்காளி அதையுமே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். காராமணியில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மிதமான தீயில நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த உப்பு போட்டதுனால நல்லா வதங்கி நல்லா மேஷ் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாங்க. இதில் நான் 2 கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த காய்கறிக்கும் சேர்த்து உப்பு தான் நம்ம போட்டிருக்கோம். இது நல்லா வதங்கி வரணும். இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா மிதமான தீயில வதக்கி விடுங்க. அப்போது காய்கறி எல்லாம் நல்லா ஓரளவுக்கு குக்காக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போது இந்த காய்கறி எல்லாம் வேவறதுக்கு நம்ம ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தட்டு போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா வெந்து வரணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ மனமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்திருக்க காராமணியை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ 150 கிராம் அளவுக்கு காராமணி நான் வேக வச்சு எடுத்திருந்தேன். அதை நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்காதுங்க. ஸோ கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. கார குழம்புலாம் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வருதோ அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட டெக்ஸ்சரே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா அழகாக எல்லா காய்கறிகளும் வெந்து நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன். ஸோ அதுதான் நான் இப்போ போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு திக்காயிடுச்சு. நான் அடுப்பு அணைச்சிட்டு இதை நான் சர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. எல்லோரும் இன்புற்றி வாழ்க. நன்றி.